சாய் பக்தர்களுக்கு வணக்கம். தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் மிக முக்கியமான ஒரு பதிவு, இந்த உலகத்தில் பணம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்ற சூழலில், பணம் இல்லை என்றால் வாழ்க்கை கிடையாது என்பதை தான் இன்றைக்கி நாம் இந்த ஒரு சின்ன காணொளியில் நம்ம தெரிந்து கொள்ள போகக்கூடிய விஷயம். சாயின் பிள்ளைகளாகிய தாங்கள் இந்த உலகத்தை நேசிக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, உங்களை மதிப்புமிக்க மனிதர்களாக, நியாயப்படுத்தக்கூடிய மனிதர்களாக, உங்கள் வார்த்தைகளை கூட கேட்கக்கூடிய மனிதர்களாக மாற்றக்கூடிய வல்லமை பணத்திடம் மட்டுமே உள்ளது. சாயப்பா, எனக்கு நல்ல அறிவு உள்ளது, நல்ல புத்தி உள்ளது, நல்ல சிந்தனை உள்ளது, நல்ல எண்ணங்கள் உள்ளது, 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளது, ஆனால் என்கிட்ட பணம் மட்டும் இல்லை சாயப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த உலகம் உங்களை எப்படி மதிக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சில பேருக்கு தவறுதலாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம், சில பேருக்கு சரியாகப்படலாம். பணமில்லாத வாழ்க்கை நரகத்திற்கு சமம் என்பது மட்டுமே உண்மை. உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம், பணத்தை பற்றிய அருமையை, பணத்தை பற்றிய சிந்தனையை, பணத்தை பற்றிய யோசனையை விதைத்து வளங்கள். சாயப்பா பிள்ளைகள் சொல்லலாம், சார் பணத்தை தாண்டிய ஒரு உறவு, அன்பு, பாசம், ஒழுக்கம், உதவும் மனப்பான்மை, இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஏதோ ஒன்று சேர்த்து வைக்கணும் சார், அது கர்மா வேலை செய்யும் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட ரியாலிட்டிக்கு அது சரி வராது என்பது தான் உண்மை. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய பணக்காரர்கள், கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாமே தீங்கு தான் செய்கிறாங்க, நல்லது யாரும் செய்யலை. ஆனால் அவங்க நல்லா இருக்காங்களே, நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு எக்ஸாம்பிள். இப்போ பணத்தின் பவர் என்ன சார், என்கிட்ட பணம் இருக்குது, பிரச்சனை வரும்போது அந்த பணம் சரி பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க புத்திசாலித்தனமா? சார் கர்மா இருக்குது சார், அவன் தப்பு செஞ்சால் அனுபவிப்பான், எனக்கு அது வேண்டாம் சார் சொல்கிறவனுடைய நிலைமையை பார், அதே இடத்துல தான் இருக்கும். உன் சொந்தக்காரன் மதிக்க மாட்டான். நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க சாயின் பிள்ளைகளே, பணம் இல்லைன்னா உங்கள் சொந்தக்காரர்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள். உங்கள் அக்கம் பக்கம் வீட்டார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட உங்களை கூப்பிட மாட்டாங்க. மற்றவர்களை கூப்பிடும் விதம் வேறு, பணம் இல்லாத உங்களை கூப்பிடக்கூடிய விதம் வேறாகத்தான் இருக்கும். ஆக பணம் என்பது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். அந்த பணத்தை நாம் எப்படி சேகரிக்க வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்யணும். அப்போ சாயின் பிள்ளைகள் பணத்தை சேகரித்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த முன்வர வேண்டும். சார் நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருங்க, கர்மா ஒதுக்கி வச்சுருங்க, பாவ புண்ணியத்தை ஒதுக்கி வச்சுருங்க, சொந்தக்காரனை ஒதுக்கி வைங்க, பேர் புகழை ஒதுக்கி வைங்க. சார் எனக்கு பணம் தான் சார் வேணும் அப்படின்னு நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அந்த நினைப்பு உங்களை வளர்க்கும். இதுதான் உண்மை. கனவு காணுங்கள், அது நல்ல கனவோ கெட்ட கனவோ கனவு காணுங்கள். யோசிச்சு பாருங்கள், பணம் சம்பாதிக்கும் சூட்சமம் மிக சிறியது. ஒரு விஷயத்தை 100 முறை செய்தால் அவன் அதில் எக்ஸ்பர்ட். இந்த பிஸ்னஸ் தான் பண்ணி நான் பணம் சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை, அசிங்கம் இல்லை. பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் அத்தனையும் நமக்கு உன்னதமான தொழில் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு சுய தொழிலை சாயின் பிள்ளைகள் செய்யுங்க, முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சமோசா விற்றா ஒரு நாளைக்கு 300லேருந்து 500 ரூபாய் சம்பாதிக்கிறான், மாதம் 15-20 ஆயிரம் அதில் சம்பாதிக்கிறான். ஆனால் நம்ம ஒருத்தர்கிட்ட வேலை செய்யும்போது 10,000 15,000 12,000 தாண்டி போகாது. அது அந்த 12,000 அந்த சம்பளத்திற்குள்ளேயே வட்டமிட்டு கொண்டு இருக்கும் நம் வாழ்க்கை, அதை தாண்டி வெளியே வராது. அப்போ வெளியே வரணும்னா பணம் ரொம்ப முக்கியம், அதற்கான திட்டங்கள் முக்கியம், அதற்கு சுய தொழில் மட்டுமே உங்களை உயர்த்தும். அப்போ சாயின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு ஷெடியூலை போடணும். உங்களுடைய நிலைமை என்ன, உங்களுடைய கஷ்டங்கள் என்ன, அதை தீர்ப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி பண்ணால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், நம்மளும் 4 பேர் மாதிரி இருக்க முடியும் இந்த சொசைட்டியில் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும்.
அப்போது சாயின் பிள்ளைகள் பணத்தை சம்பாதிக்க வழிகளை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன தான் சாயப்பாவை வணங்குங்க, கோயில் குளமாக சுற்றுங்க, கருமான்னு ஒன்று இருக்குது. அது கொடுக்க வேண்டிய நேரத்தில் கட்டாயம் கொடுக்கும், எடுக்க வேண்டிய நேரத்தில் கட்டாயம் எடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒன்று சாயின் பிள்ளைகளே, கடவுள் நமக்கு வழி மட்டும்தான் காட்டுவார். அந்த வழியை பிடித்து கொண்டு போக வேண்டிய பொறுப்பு நம்மிடம் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த கடவுளும் நேரடியாக வந்து இந்தாம்மா வச்சுக்கோ, இந்தாப்பா வச்சுக்கோன்னு கொடுக்காது. டேய் அங்கே போ, உனக்கானது காத்துட்ருக்கு எடுத்துக்கோ அப்படின்னு தான் கடவுள் சொல்லுவான். டேய் இங்கே போ, அங்கே உனக்காக இதை ஒன்று எழுதி வச்சுருக்கான், அதை எடுத்துக்கோ. நம்ம கண்ணில் யாரோ ஒருவர் மூலியமாகவோ நம் கண்படவோ ஏதோ ஒரு நிகழ்வுகள் நமக்கு தெரியும், நமக்கு கடவுள் சொல்வார், அதை நம்ம பிடித்து கொண்டு ஏறணும். அப்போ பணமில்லாத வாழ்க்கை நரகத்திற்கு சமம். கடவுள் நமக்கு வழிகளை மட்டுமே காட்டுவார். அதை பிடித்து கொண்டு ஏறும் சக்தியையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே வேணும், நான் பணக்காரன் ஆகணும், நான் நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னா உலக அரசியல், உள்ளூர் அரசியல், புத்தகங்கள் படிப்பது, இது எல்லாத்தையும் தான் உங்களுடைய நாலேஜை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நம்ம அவ்வை சொன்னது போல தான், பொருள் இல்லாத வார்த்தை பெரிதல்ல. ஒரு வார்த்தை பேசுகிறீங்க, அதில் பொருள் இல்லைன்னா அந்த வார்த்தைக்கு வேஸ்ட்டு. அர்த்தமில்லாத சொல், அர்த்தமில்லாத பயணம், இது எல்லாமே எப்படி மூதாட்டியார் சொன்னார் அது போல தான். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நீங்கள் ஓடணும். எதுவுமே இல்லை, நான் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், மாடு மாதிரி கஷ்டப்படுறேன், மறுபடியும் அடுத்த நாள் காலையில் அப்படின்னா கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கணும் நம்ம வாழ்க்கை. நம்ம பிள்ளைகளும் நமக்காக ஓரியாட வேண்டிய சூழல் ஏற்படும். அப்போது கடவுள் மீது நம்ம பழியை போட்டுக்கிட்டு இருப்போம். கடவுளே நான் டெய்லியும் உனக்கு வணங்குறேன், நீ எனக்கு கருணை காட்ட மாட்டேங்கிறியன்னு. ஆனால் நீ ரிஸ்க் எடுக்கலை அப்படின்ற விஷயம் உனக்கு தான் தெரியும், அதை பற்றி உன் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா உன் ஆழ் மனதில் ஏதோ ஒரு பயம். அப்போது சாயின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், பணம் மட்டுமே இந்த உலகத்தில் மிக முக்கியம். குறிப்பாக சாயின் பிள்ளைகள் வாழ்வதற்கு பணம் முக்கியம். எல்லாரும் சொல்லுவான் அன்பு தான் பெருசு, குடும்பம் தான் பெருசு, எல்லாம் சொல்லுவான். பணம் இல்லைன்னா பெத்த தாய் கூட உங்களுக்கு மதிக்க மாட்டாள். இதுதான் உண்மை. நான் ஒரு வழக்கறிஞராக பார்க்கக்கூடிய விஷயம், பெத்த தாய் கூட நல்லா சம்பாதிக்கவனுக்கு போடக்கூடிய சோறு நமக்கு போட மாட்டான். இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆக பணம் இல்லாத வாழ்க்கை நரகத்திற்கு சமம். பிள்ளைகளே புரிந்து கொள்ளுங்கள், இந்த வாழ்க்கை நமக்கானது. தூங்கிவிடக்கூடாது, உழைக்க தயாராக இருங்கள், வளர தயாராக இருங்கள். வாழ்க்கை உங்கள் பக்கம், சாயப்பா உங்களோடு இருந்து வழிகாட்டுவார். அந்த வழியை பிடிச்சிட்டு போக வேண்டிய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களிடம் உள்ளது. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஓம் சாய்ராம்.